ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நேஷனல் பில்டிங் கோட் ஆஃப் இந்தியா வால்யூம் 1 புக் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அதில் நீங்க சிவில் இன்ஜினியரா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஆர்கிடெக்டா இருந்தாலும் சரி, டிசைனிங் ஃபீல்டு அப்படின்னு வந்துட்டாலே நம்ம டிசைனிங் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஸோ நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸை இந்த நேஷனல் பில்டிங் கோட் ஆஃப் இந்தியால இருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுல நம்ம பில்டிங் டிசைன் பண்றதுக்கு தேவையான டீடைல்ஸை மட்டும் நம்ம விளக்கமா பார்க்கலாம். இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல நமக்கு தேவையான பார்ட்ஸ் மட்டும் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பார்ட் 3 டெவலப்மெண்ட் கண்ட்ரோல் ரூல்ஸ் அண்ட் ஜெனரல் பில்டிங் ரெக்கமெண்ட். இந்த டாபிக்ஸ்ல இருந்து என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும், ரூமோட சைஸ் மினிமம் எவ்வளவு இருக்கணும், ஹைட் எவ்வளவு இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்களை எல்லாத்தையும் நம்ம இந்த டாபிக்ல பார்க்க போறோம். ஸோ டிசைன் நம்ம வந்து கிரவுண்ட் லெவல், ஸோ அதுக்கு கீழே இருக்க பிளிந்த் லெவல்ல இருந்து தான் நம்ம டிசைன்ல காட்டுவோம். ஸோ எக்ஸ்டீரியர் டிசைன்ல, இன்டீரியர் அப்படின்னும் போது நம்ம ரூம் மட்டும் தான் காட்டுவோம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பிளிந்த் அப்படின்னு எடுத்துக்கும் போது மெயின் பில்டிங், ஸோ ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் லெவல்ல இருக்க பிளிந்த் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 450 mm இருக்கணும். அதுவே இன்டீரியர் அப்படின்னும் போது அட்லீஸ்ட் 150 mm இருக்கணும். ஓகே, அதுக்கு அடுத்தபடியா நம்ம பார்க்க வேண்டியது ரூமோட ஹைட். ஸோ நார்மலா ஒரு ரூமோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 2.7 மீட்டர் இருக்கணும். ஸோ அதை விட கீழே இருக்கவே கூடாது. இது வந்து பாத்தீங்கன்னா பினிஷ்ட் ஃப்ளோர் லெவல்ல இருந்து சீலிங் லெவல். ஓகேவா? இதுவே நீங்க ஃபால் சீலிங் ப்ரொவைட் பண்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து பினிஷ்டு ஃப்ளோர் லெவல்ல இருந்து அந்த ஃபால் சீலிங் பினிஷ்டு லெவல் வரலையும் மினிமம் 2.4 மீட்டர் வந்து கிளியர் டிஸ்டன்ஸ் இருக்கணும். அதே மாதிரி எஜுகேஷனல் பில்டிங்கா இருந்தது அப்படின்னா சீலிங்கோட ஹைட் வந்து 3.6 மீட்டர் வந்து இருக்கணும். இது எல்லாமே வந்து பினிஷ்டு ஃப்ளோர் டு சீலிங் லெவல். ஓகேவா? இதே கோல்டு ரீஜியன்ஸ் அப்படின்னா மினிமம் 3 மீட்டர்ஸ் வந்து இருக்கணும். இண்டஸ்ட்ரியல் பில்டிங்ல மினிமம் 3.6 மீட்டர் இருக்கும். ஃபேக்டரி ஆக்ட் ரூல்ஸ் வந்து 1948ல போடும்போது அதுல வந்து அட்லீஸ்ட் நமக்கு 3 மீட்டர் ஹைட்டாவது இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. ஸோ நம்ம எக்ஸ்டீரியர் டிசைனோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பிளிந்த் வந்து 450 mm சொல்லிட்டோம். ஸோ அதுக்கு அடுத்ததான் வாலோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து மினிமம் 2.75 மீட்டர்ஸ் வந்து இருக்கணும். சோ நம்ம அப்ராக்சிமேட்டா 3 மீட்டர் இல்ல 3 மீட்டர் கூட அதிகமா அந்த மாதிரி நம்ம எடுப்போம். அதே மாதிரி ஒரு ரூம் அப்படின்னா ஹைட் பாத்துட்டோம். சோ மினிமம் 2.75 மீட்டர் வந்து இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ரூமோட ஏரியா வந்து 1 ரூமா இருந்தா அப்படின்னா அட்லீஸ்ட் 9.5 மீட்டர் ஸ்கொயர் இருக்கணும். அதாவது வித் வந்து மினிமம் 2.4 மீட்டர் வித் இருக்கணும். சோ அதுக்கு மேல நீங்க வச்சுக்கலாம், ஆனா அதுக்கு கீழே போக கூடாது. இதே 2 ரூம் அப்படின்னா அட்லீஸ்ட் வித் வந்து 2.1 மீட்டர் வந்து இருக்கணும். உங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்டாண்டர்ட்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.